சார் எனக்கு இன்னொன்னு என்னன்னா, கொளத்தூர்ல வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு காரணம், அவரு அந்த இடத்துல ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற ஒரு அதிருப்தினாலயா? இல்ல தாவேகா அவர் செய்ய வேண்டிய ஒரு ஒரு தொகுதிக்கு என்ன செய்யணுமோ, அத போல 10 மடங்கு குளத்தூருக்கு செய்திருக்கிறார். ம், இதுக்கு தானே சேகர் பாபுவ போட்டாரு மந்திரியா. ம், சேகர் பாபு ஒரு எடுபிடி. அவர் எப்பவுமே அவர்ட்ட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, மந்திரி ஆக்குனாலும் எடுபிடியா நடந்துக்குவாரு. மன்னர் ஆக்குனாலும் எடுபிடியா நடந்துக்குவாரு. அவர் பிறப்பே எடுபிடியா நடந்துக்கிற பிறப்பு. ம், ஜெயலலிதாவுக்கு முன்னாடி ஓடி வருவாரு. ஸ்டாலினுக்கு முன்னாடி ஓடி வருவாரு. அழுவாரு. என்ன ம். எல்லாம் அவரால தான் முடியும். அப்படி ஒரு பெரிய தேர்ந்த நடிகர். விஜய விட தேர்ந்த நடிகர் சேகர் பாபு தான். அதனால எவ்வளவோ காரியங்கள் குளத்தூர் வந்து ஒரு சின்ன சிங்கப்பூரா ஆக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த மக்கள் வெறுத்தாங்க. என்னன்னா, சட்டம் இல்ல, ஒழுங்கு இல்ல, நம்முடைய உரிமைகள் இல்ல. எல்லாரையும் சொரண்டிக்கின்னு எனக்கு 2 கக்கூஸ் கூட கட்டி குடுத்தா சரியா போச்சா? ம். குளத்தூர்ல திமுகவால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒருவர் அங்க போய் வேட்பாளராகி ஸ்டாலின தோற்கடிச்சிருக்கிறார். சரி இப்ப மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அகைன் இப்ப நெறைய ரேப் கேஸ் நடக்குது, நெறைய இடத்துல ஊழல் நடக்குது, நெறைய கஞ்சா இந்த மாரி போதைப் பொருட்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அ எல்லாம் என்ன நடந்தாலும் எதுக்கு நீங்க அரசையே குத்தம் சொல்றீங்க? இது எல்லாமே நடந்தாலும் இப்ப அடுத்த 5 வருஷத்துல வந்துட்டு விஜய் அவர்கள் வருவாங்கல்ல, இப்ப இனிமேல் ஊர்ல எந்த ஒரு ரேப் கேஸும் நடக்காதான்னு நாங்க பார்க்குறோம். இல்ல அப்டின்ட்டு சவால் விடுறாங்க. 1, 2 குற்றங்கள் நடந்தா மீறி நடக்கும். சமூகத்துல குற்றவாளிகள் எவ்வளவுக்கு குறைவாக இருக்கிறார்கள்ங்கிறது தான் கேள்வி. ம். பரவலாயிரும். நீங்க தண்டிக்கப்படவில்லை, போலீஸ் கருத்து செலுத்தவில்லை என்றால், குற்றங்கள் பரவலாயிரும். ஒரு ஒன் வே டிராஃபிக்ல போகையில, ஒரு தடவைக்கு ஒரு தடவ நீ மாட்டிக்கிட்டுருவாய்ன்னு தெரிஞ்சுன்னா, அதுல போமாட்டேன். ஆமா. கேட்பாரே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணா, இல்ல ஒரு ரூ. 5 குடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணா, நீ போவ. இப்போ குறுக்க போறது தான் நல்லதுன்ட்டு போவ. ம். இதெல்லாம் கேட்பாரற்ற தன்மை இருந்ததுனால. இப்ப கேட்கின்ற நிலைமை வந்தா இதெல்லாம் ஒழியும். ஓகே சார். நெறைய விஷயங்கள எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.